இனிய உறவுகளுக்கு அன்பான வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ஓகே, ஒரு சின்ன ஆத்திச்சூடி செய்யுள் பார்க்கலாமா? வெட்டென பேசேல், வெட்டென பேசேல், அதாவது யாரையும் மனம் புண்படும்படியாக கடுமையாக பேசாதே, யாரையும் எடுத்தெறிந்து பேசாதே, ஊதாசீனமாக பேசாதே. இதையே வள்ளுவர் இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று அப்படின்னு வள்ளுவ பெருந்தகை கூறுறாரு. அதுதான் ஔவையாரும் வெட்டென பேசேல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். பாரத போரை பற்றி நம்ம எல்லாரும் ஓரளவுக்கு கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? பஞ்ச பாண்டவர்களுடைய நாட்டை சூழ்ச்சி செய்து சூதாட்டம் ஆடி அபகரிச்சிடுறாங்க. யார்? துரியோதனாதியர்கள் 100 பேர் அபகரிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பஞ்ச பாண்டவர்களை 14 வருஷம் காட்டுக்கு அனுப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க திரும்பி எங்கள் நாட்டை கொடுங்கன்னு கேட்கும்போது கொஞ்சம் கூட ஈவு இரக்கம் இல்லாமல் ஊசி முனை அளவு இடம் கூட நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு துரியோதனை கடுமையாக சொல்லிடுறான். அதனால தான் பாரத போரே வந்தது இல்லையா? இன்னொருத்தருடைய இடம், நிலம், நாடு இதுக்கு ஆசைப்பட்ட துரியோதனனும் அவனுடைய சகோதரர்களும் 100 பேரும் அழிஞ்சு போயிட்டாங்க இல்லையா? இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை. சரி, இந்த போர் முடிஞ்சது. கர்ணனை கொன்ற சந்தோஷத்தில் அர்ஜுனன் தேரில் உட்காந்துருக்கான். ரொம்ப மெதப்பாக, ரொம்ப கர்வத்தோடு உட்காந்துருக்கான். அப்போ கிருஷ்ணர் அர்ஜுனா தேரை விட்டு கீழே இறங்குன்னு சொல்கிறாரு. அதை அவன் காதில் ஏறவே இல்லை. அப்படியே ஏதோ நினச்சிக்கிட்டு உட்காந்துக்கிட்டே இருக்கான். திரும்பி கிருஷ்ணர் கடுமையாக சொல்கிறார், அர்ஜுனா நான் சொல்கிறத கேட்குதா இல்லையா? தேரை விட்டு கீழே இறங்குன்னு சத்தமாக சொன்ன உடனே திடுக்கிட்டு அவன் பார்த்துட்டு உடனே தேரை விட்டு கீழே குதிக்கிறான். அவன் குதித்த உடனே கிருஷ்ணரும் குதிக்கிறாரு. சாரதியாக இருந்த கிருஷ்ணரும் குதிக்கிறாரு. அவர் குதித்த உடனே அந்த தேர் சட சட சடன்னு தீப்பிடித்து எரிஞ்சு கொஞ்ச நேரத்தில் சாம்பல் ஆகிடுது. இதை பார்த்த அர்ஜுனன் அப்படியே விக்கித்து போயிடுறான். உடனே கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறாரு, நீதி களஞ்சியமான பகவத்கீதையை உனக்கு போதிச்சு கூட நீ அதை சிந்தனை பண்ணவே இல்லையே. நீ பாட்டுக்கு தேர் தட்டில் உட்காந்துருக்க. கீழே இறங்கன்னு சொன்னது தேரோட்டியான நான், ஆனால் நீ ராஜா. தேரோட்டி சொன்னால் நான் ஏன் கேட்கணுன்ற ஒரு மமதையில் நீ உட்காந்துட்டு இருந்த. கடைசியில் என்ன ஆச்சு பார்த்தியா? தேர் எரிஞ்சு முழுசும் சாம்பல் ஆகிடுச்சு. இதுக்கு என்ன காரணம் தெரியுமா? நான் தேர் தட்டில் வீற்றிருந்தேன். தேரினுடைய கொடியில் அனுமன் உட்கார்ந்துருந்தார். நாங்கள் 2 பேரும் குதித்த உடனே இந்த தேர் எரிஞ்சு போச்சு. ஏற்கனவே தேரில் ஏராளமான கடுமையான அஸ்திரங்கள் பாஞ்சிருக்கு அந்த தேரில். அதனுடைய கடுமையினால தான் தேர் சடார்னு எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு. இதை கேட்ட உடனே அர்ஜுன கண்களில் நீர் மல்க கை கூப்பி, கண்ணா என்னை மன்னிச்சிரு, நான் உன்னை அவமரியாதை செய்கிற மாதிரி நடந்துக்கிட்டேன், இந்த விஷயம் எனக்கு தெரியாது, என்னை மன்னிச்சிருன்னு கை கூப்பி கீழே விழுந்து வணங்குறான். இது எப்படின்னா, நம்முடைய உள்ளம் ஒரு தேர் மாதிரி. அந்த தேரை ஓட்டுற சாரதி இறைவன், கடவுள். அது மாதிரி நினச்சி கடவுளை மனசில் நிறுத்தினா காமம், குரோதம், ஆணவம் ஆகிய கெட்ட குணங்கள் நம்மை எரிக்காமல் நாம் பார்த்துக்கலாம். இதுதான் இந்த சம்பவத்தினுடைய நீதி. ஸோ நாம் ஒவ்வொருவரும் அர்ஜுனனை போல ஆணவம் கொள்ளாமல் எப்போவுமே நம்ம நிலைமை அறிஞ்சு பெரியவங்களுக்கு, கடவுளுக்கு மரியாதை கொடுத்து நடந்துக்கணும். ஓகே, கேட்டதுக்கு மிக்க நன்றி. இந்த லைக் பிடிச்சிருந்தா இந்த லிங்க்கை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, ரிலேட்டிவ்ஸுக்கு.
தினமும் காலையில் எழுந்த உடனே நாட்டு மக்கள் உலக மக்களின் நன்மைக்காக தவறாமல் இதை கூறுங்கள். ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக. மக்கள் வளமாய் வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் ஹிந்த்.